ஆளுநர் அவர்கள் இன்று ஆளுநர் உரையாற்ற தமிழ்நாடு அரசு தயார் செய்து கொடுத்த கொள்கை திட்டங்களை இன்று 2024 ஆண்டுக்கான ஆளுநர் உரையை வாசிக்க வந்தார். அவருக்கு பிரம்மாண்டமாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. காவல்துறை அணிவகுப்பு, பேண்டு, வாத்தியம் உட்பட சட்டப்பேரவை செயலாளர் உட்பட பேரவை தலைவர் அவர்கள்லாம் படை சூழ வரவேற்பு கொடுத்து அழைத்து வந்தனர். வந்தவுடன் அவர் தமிழ்தாள் வாழ்த்து முடிந்தவுடன் எழுதி கொடுத்ததை படிக்காமல் தமிழில் அவர் உரையாற்ற ஆரம்பித்தார். தமிழில் உரையாற்றிவிட்டு இதில் எனக்கு இதை படிப்பதற்கு மனமில்லை அப்படி என்று சொல்லி தேசிய கீதத்தை வாசிக்கவில்லை என்று இரண்டாவது சொல்லி நான் முடிக்கிறேன் அப்படி என்று முடித்து விட்டார். ஒரு ஆளுநர் கடந்த முறை இதே சட்டப்பேரவையில ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார். தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த விளக்க குறிப்புகள், எதிர்கால திட்டங்களைத்தான் வாசிக்க வேண்டுமே தவிர இவர் ஒரு உரை தயாரித்து வாசிக்க கூடாது. இதுதான் சட்டப்பேரவையின் மரபு. போன முறையும் இப்படி செய்தார். மாண்புமிகு முதலமைச்சர் துணிச்சலாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவை குறிப்பிலிருந்து அதை நீக்கினார். இப்பொழுதும் இந்த ஆண்டு எழுதி கொடுத்ததை படிக்காமல் தேசிய கீதம் வாசிக்கவில்லை என்று அவர் அமர்ந்து விட்டார். நான் கேட்கிறேன் அவரை பார்த்து, தமிழ்நாட்டு கலாச்சாரம், தமிழ்நாட்டு மரபு, தமிழ்நாட்டு கலை, பண்பாடு, இலக்கியம், இலக்கணம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சிறப்பு கூடியது. எப்பொழுதுமே ஒரு அரசு நிகழ்ச்சி ஆகட்டும், பள்ளிக்கூடத்தில் பிரேயர் ஆகட்டும் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவார்கள். தமிழ்தாய் வாழ்த்து முடிந்தவுடன் தேசிய கீதத்தை பாடுவார்கள். இதுதான் மரபு. மொழி இல்லை என்றால் ஏது தேசம்? முதலில் தாய்மொழி. தாய்மொழிக்கு பிறகுதான் எல்லா மாநிலங்களும் பல மொழிகள் பேசுகிறார்கள். இந்த எல்லா மாநிலங்களிலும் பல மொழிகள் பேசுகின்ற மாநிலங்களை ஒருங்கிணைப்பது தான் ஒரு ஒன்றியம். அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்பொழுதும் அடாவடித்தனம், அரசுக்கு எதிராக செயல்படுவது, ஜனநாயக மரபுகளை மிதிப்பது, ஜனநாயகத்தை மதிக்காமல் இருப்பது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுவது போன்ற நடவடிக்கையில் இன்றும் ஈடுபட்டு பேரவைத் தலைவர் வாசித்து முடிந்தவுடன் அவர் சொல்லி வந்தார், எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டில் இருந்து நீங்கள் 50,000 கோடி வாங்கி தரலாமே என்று. இன்னொன்றும் சொன்னார், நீங்கள் கோட்சே வழியில் வந்தவர், சவார்கர் வழியில் வந்தவர், தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கென்ற ஒரு பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று சொன்னார். உடனே அவர் வெளிநடப்பு செய்து விட்டார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஆணவத்தின் உச்சபட்சத்தை காட்டுகிறது. ஒரு ஆளுநர் இப்படி அரசுக்கு எதிராக செயல்படுவது, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. தெலுங்கானாவில இப்படி செய்து வந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒரு அழைக்காமலே அவர்கள் நிதழ் அறிக்கை தாக்கல் செய்தார்கள், ஆளுநர் உரையே இல்லாமல். ஆளுநருக்கு அங்கு எந்தவித குறைந்தபட்ச ஒரு மரியாதை கூட கொடுப்பதில்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஆளுநர் தொடர்ந்து இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பாக பேசுவது, ஜனநாயகத்தை மதிக்காமல் இருப்பது, தேசிய கீதத்தை பாடவில்லை என்று ஒரு அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லுவது, இப்படியெல்லாம் நடந்து கொள்வது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் பேரியக்கம் இன்று வன்மையாக கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறது. தொலைக்காட்சியிலும் இந்த தகவலை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடந்த முறை போலவே இந்த முறையும் ஆளுநர் உரையை படிக்காம அதுல சில முரண்பாடு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில தேசிய கீதம் இசைக்கு முன்னரே எதுக்காக ஒரு பிரச்சனை பண்ணாரோ அந்த இசைக்கு முன்னரே அவர் எழுந்து போயிட்டாரு. அவரோட செயல்பாடு எப்படி சார்? அதுல உள்ள முக்கியமான முரண்பாடு என்னன்னா, அவர் பேசும்போது சொன்னாரு, தேசிய கீதத்தை நம்ம ரொம்ப மதிக்கணும், தேசிய கீதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால நான் ஆரம்பத்துல தேசிய கீதம் போடணும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அவரே கடைசியில தேசிய கீதம் போடும்போது இல்லாம கிளம்பி போயிட்டாரு. தேசிய கீதத்துக்கு முக்கியத்துவம் அவர் கொடுக்குறாரா, அல்ல ஏதாவது ஒரு காரணத்தை வேணுங்கிறதுக்காக பேசுறாரா, அது அப்ப வேணும்னு ஏதோ பேசுறாருன்னு அதுல ப்ரூவ். அப்புறம் தேசிய கீதம் போடுற மாதிரி இருந்திருக்கணும்ல. அவர் கிளம்புறப்ப ஒரு நிமிஷத்துல தேசிய கீதம் போடுறாங்க, ஒரே நிமிஷம் தான். ஃபார்மாலிட்டி. அவை முன்னவர் எந்திரிச்சு தீர்மானத்தை நிறைவேற்றுறது ஒரு ஃபார்மாலிட்டி. அந்த ஃபார்மாலிட்டி முடிஞ்சோடனே தேசிய கீதம் போடுறாங்க.
அவரு அவை முன்னவர் பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பி போயிட்டாரு. அடுத்து தேசிய கீதம் தான் அவருக்கு தெரியும், ஷெட்யூல்ல அதான் இருக்குன்னு தெரியும். ஏன்னா இப்போ இந்த உரையை அப்ரூவ் பண்ணணும்னா அவை முன்னவர் எந்திரிச்சு தீர்மானம் கொண்டு வரணும். ஆமா, அந்த தீர்மானத்தை சபையில இருக்கவங்க எல்லாரும் ஏத்துக்கணும். அப்பதான் அது நிறைவேறும். அதை முடிச்சுதான் தேசிய கீதம் போட முடியும். அது கூடமா தெரியாம இருப்பாரு. அப்ப தேசிய கீதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னு பேசிட்டு கடைசியில தேசிய கீதம் போடுறப்ப இல்லாம போறாரு. நம்முடைய சட்டசபையோட மரபுங்கிறது ஆரம்பத்துல தமிழ்தாய் வாழ்த்து, பிறகு கடைசியா தேசிய கீதம். இதுதான் நம்மளுடைய மரபு. வேறதான் மாநிலங்கள்ல ஒரு அந்த மொழியில வாழ்த்து இல்லாம இருக்கலாம். நம்ம காலகாலமா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஆரம்பத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது ஒரு நார்மலா உள்ள விஷயம். கடைசியில தேசிய கீதம் பாடுவோம். அந்த மரபு படிதான் சட்டசபை நடந்துட்டு இருக்கு இத்தனை வருஷமா. அந்த மரபை இவரு மாத்துறதுக்கு எப்படி முயற்சி பண்ண முடியும்? இதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய முரண்பாடு. அதாவது கண்டிப்பா ஆளுநர் வேணும்னே இதை பிரச்சனைகளை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணி பண்ற மாதிரி தெரியுது. இது ஆளுநர் தான் பண்றாரு, நான் ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா ஒன்றிய அரசனுடைய அந்த அறிவுறுத்தல்கள் இல்லாமல் அங்க அதை பத்தி பேசாம இவரு தன்னிச்சையா அங்க செயல்பட்டு இருக்க முடியாது. அப்ப ஏதோ திட்டம் போட்டு மாநில அரசுடைய செயல்பாடுகளை தொந்தரவு கொடுக்கறதுக்காக முடக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை இன்னைக்கு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவர் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மளை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஆளுநரா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் 2 IPS அதிகாரிகளும் அவர்களுடைய அதாவது அந்த அணுகுமுறை, அவர்கள் பேசுகின்ற கருத்துக்கள், இதுவெல்லாம் ஒருவேளை IPS அதிகாரிகளே இப்படித்தான் பேசுவார்களோ என்கிற ஒரு நிலையை மக்கள் மத்தியில ஏற்படுத்துகிறது. மொத்த IPS அதிகாரிகளுக்கே இதை யோசிச்சு பாக்குறப்ப என்னடா நம்ம IPS அதிகாரிகளா இருந்துட்டு இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கே தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதுக்கு ஒரு முறை இருக்கு. அப்படி மரபு மீறி செய்யணும்னு நினைக்கிறது கண்டிப்பா அது தவறு அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஒரு மாநில அரசை நடவடிக்கைகள் மீது அதிருப்தி தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை அரசு பரிசீலிக்காத போது அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெளிநடப்பு செய்வது மரபு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ச்சியாக 2வது ஆண்டு சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். மரபுகளை மீறிய வகையில ஆளுநர் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது ஆரோக்கியமானதல்ல. இந்த முறை ஆளுநர் உரையை அவர் முழுமையாக வாசிக்காமல் ஒரு சில வரிகளை மட்டுமே வாசித்துவிட்டு அதற்கு பிறகு இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகள் அது தனக்கு உடன்பாடு இல்லை, அதிலிருந்து தன்னுடைய கருத்து வேறு வகையாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டதோடு நின்று விடாமல் நான் தொடர்ச்சியாக தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று சொல்வேன். அதை இந்த அரசு கடைபிடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். ஆளுநருடைய இந்த நடவடிக்கை வேடிக்கையானதாக இருக்கின்றது. காரணம், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காலங்காலமாக ஆளுநர் உரை நிகழ்த்தும் போது முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்படுவதுதான் மரபாக இருக்கின்றது. தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படுவதில்லை. எனவேதான் தேசிய கீதத்தை முன்வைத்து ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் தேசபக்தியை சந்தேகிக்கக்கூடிய வகையில் ஆளுநருடைய உரை ஆளுநருடைய கருத்து அமைந்தது. அது மட்டும் இல்லாம தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பாட வேண்டும் என்றால் தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டு அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் அதை பரிசீலித்த பிறகுதான் ஆளுநர் உரை ஆற்றக்கூடிய நாளே தீர்மானிக்கப்படுகிறது. இவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது என்றால் தமிழ்நாடு அரசிடம் அதை தெரிவித்து எங்கெல்லாம் எதிரெல்லாம் அவர் உடன்படவில்லை என்று ஒரு செய்தியை சொல்லி அதை திருத்தி இருக்கலாம். அதையெல்லாம் செய்யாமல் அவர் இப்படி பேசியிருப்பது வீம்புக்காக செய்யப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமைந்திருக்கக்கூடிய அவை. ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல.
எம்எல்ஏக்கள் வந்து எலெக்டட், ஆனால் கவர்னர் வந்து செலக்டட். ஒன்றிய அரசு அவரை செலக்ட் பண்ணி நியமித்து அனுப்புகின்றது. அந்த வகையில ஒரு சட்டமன்றம் ஆளுநரை விட மேன்மையானதாக இருக்கின்றது. அந்த சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை வந்து மீறி இருக்கிறார். இந்த ஆளுநர் உரையில வந்து தமிழ்நாடு நாட்டின் நிலப்பரப்பில் 4 விழுக்காடாகவும் நாட்டின் மக்கள் தொகையில் 6 விழுக்காட்டினர் தமிழ்நாட்டினராகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் ஒன்றிய அரசு, அதாவது ஒன்றிய பாஜக அரசு கண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டு வளர்ச்சியை விட அதிகமாக இருக்கின்றது என்பதையெல்லாம் படிப்பதற்கு சொல்வதற்கு ஆளுநருக்கு உள்ளத்துல குரோதம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் வந்து அரசு பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தெலுங்கானா அரசாங்கத்தாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதையெல்லாம் படிப்பதற்கு ஆளுநருக்கு வந்து விருப்பமில்லை. அதே போல ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் வாசிப்பதற்கு ஆளுநருக்கு விருப்பமில்லை. கடைசியில் தேசிய கீதத்துல தேசப்பற்றை பற்றி சொல்லும் போது மிக தெளிவாகவே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் கோட்சே மற்றும் சவாக்கரை விட எங்களுடைய தேசபக்தி எந்த வகையிலும் குறைந்ததில்லை என்று தெளிவாக சொன்னார். ஏனென்றால் தேச தந்தை காந்தியடிகளை அவர்களுடைய உயிரை வாங்கியதுல கோட்சேக்கு பங்கு உண்டு, அதை திட்டமிட்டதுல சவாக்கருக்கு பங்கு உண்டு. அதை விட வலிமையாக மேன்மையாக தேசபக்தி உடையவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். அதனால்தான் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெற்ற எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுல ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக சொல்லும் போது இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மாண்பை முழுமையாக ஆளுநர் ஆர் என் ரவி சிதைப்பதற்கு முயன்றிருக்கிறார். ஒரு ஆளுநர் அலுவலகத்துக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை இதன் மூலமாக அவர் குலைத்திருக்கிறார்.